வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி வேளச்சேரி ஏரி ஒரு காலத்துல 265 ஏக்கர் இருந்த ஏரி இன்னைக்கு வரையும் 53 55 ஏக்கர் தான் இருக்கு. இதனால அங்க பெய்யற மழை கொஞ்ச நேரத்துல நிரம்பி வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுது. இதை விட இன்னொன்னு என்னன்னா, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 5000 ஹெக்டேர்ல இருந்து 6000 ஹெக்டேர் இருந்துச்சு. இன்னைக்கு 600 இருந்து 700 ஹெக்டேரா குறைஞ்சிருச்சு. வேளச்சேரி, பெருங்குடி, பள்ளிக்கரணை இந்த பகுதிகளோட மொத்த குப்பையும் இது இப்படியே போட்டு 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 அதாவது சதுப்பு நிலத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, தண்ணி எவ்வளோ கொடுத்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சிக்கும். இன்னைக்கு அந்த தன்மையே போயிடுச்சு. ஆலந்தூர், வேளச்சேரி, பள்ளிக்கரணை பகுதியில் இருக்க மழை நீர் எல்லாம் இங்க எடுத்துன்னு வந்து விடுறதுக்காக கால்வாய்களும் ஓடைகளும் இருந்துச்சு. அதுல குறிப்பா அந்த வீரங்கல் ஓடை. இந்த ஓடைகள்லாம் இப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாக்கடை போட்டு குப்பை போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி இன்னைக்கு தண்ணி போகாத அளவுக்கு பாத்தீங்கன்னா தடுத்து வச்சிருக்காங்க. இதனால 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் பாதிக்கிறாங்க. அண்ட் இந்த தொகுதியில வேற என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த தேர்தலில் சிந்திச்சு வாக்களிங்க.